வணக்கம் கணேஷ் அவர்களே. நீங்க எந்த துறையில உங்களோட கலைத்துறை என்று கேள்விப்பட்டோம். குறிப்பா கலைத்துறையில எந்த துறையில வந்து நீங்க உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது, எந்த துறையில உங்களை முத்திரையை பயிற்றுக் கொண்டிருக்கீங்க? நான் வந்து இசைத்துறையில தவில், பெர்கஷன்ஸ், அந்த மேளம் அதெல்லாம் வாசிப்பேன். தவில் மேளம். அதாவது நான் வாழ்க்கையில தெரிஞ்ச எனக்கு பார்த்தது தவில் வாசிக்கிறவங்கன்னா ஒரு ஆண்னா நாதஸ்வரத்துக்கு தவில் வாசிப்பாரு, மேளம் என்று சொல்லுவார்கள். நீங்க எந்த வயசுல மேளம் கத்துக்காரு? அதை வீட்டுல யாரும் பரம்பரையில வாசிக்கிறாங்களா? யாரும் வாசிச்சு கிடையாது. நீங்க எந்த வயசுல தமிழ் வாசிக்க கத்துக்கொண்டீங்க? நான் இப்பதான் தமிழ்நாட்டுல இருந்து கத்துட்டு வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், 2 வாரம். எந்த வயசுல நீங்க அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு? 10 வருஷமா, 9 வயசுல இருந்து. 9 வயசுல இருந்து கிடைக்கிறதெல்லாம் தாளம் போடுவீங்க 9 வயசுல இருந்து? ஏன் அந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு இது வந்து ஒரு இயற்கையாவே வந்ததுன்னு ஒரு சொல்லலாம். உங்களுக்கு இயற்கையாக அது மாதிரி நாட்டம் வந்துச்சு. பெண்கள் என்ன ஆடுவாங்க, பாடுவாங்க, மென்மையா இருப்பாங்க. நீங்க எப்படி இந்த தவிழ்ல உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு? எனக்கு பஜன்ஸ்க்குலாம் ரொம்ப போவேன். அவங்க வாசிக்கிறப்ப பார்க்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கும், எனக்கும் இதை வாசிக்கணும். இருந்தாலும் அதே சமயத்துல எனக்குள்ள ஒரு வெக்கமும் இருக்கும். வாசிச்சா ஏதாவது சொல்லுவாங்களா, வீட்டுல கூட சொல்லியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்காங்க வீட்டுல? சொல்லுங்க பாப்போம். போயிட்டு தேவையில்லாம வாசிட்டுலாம் இருக்காத, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க பேசுனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க பல சவால்களை இதெல்லாம் சந்திச்சிருக்கீங்க, இதனால பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கீங்க. எந்த வருடம் படிச்சிருக்கீங்களா? எதுவரையும் படிச்சிருக்கீங்க? எஸ்பிஎம் முடிச்சுட்டு எப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்க? 1 year போன வருஷம் போனேன். அங்க எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாங்க? யாருக்கிட்ட போய் முறையா கற்றுக்கொண்டீங்க? அங்க படிச்சவங்க உங்க மாதிரி பெண்கள் யாரும் இருந்தாங்களா? என் துறையில, எனக்கு சம்பந்தமான துறையில இல்ல, தமிழ் துறையில யாரும் இல்ல. அங்க பார்த்து யாரும் கேட்டாங்களா, எப்பமா இடம் தவறி வந்துட்டியா அப்படின்னு சொன்னாங்களா? கண்டிப்பா அதுவும் கேட்டாங்களா? இடம் தவறி வந்துட்டேன்னு கேட்டாங்க. கேட்ட பிறகு நீங்க எப்படி அவங்ககிட்ட விளக்கி அவங்க எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாங்க? என் மாஸ்டரே சொன்னாரு, நீங்க 1 வருஷம் வந்திருக்கீங்க, அதுக்காட்டி உங்களை வந்து நான் ரெடி பண்ணி அனுப்ப முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆனா 6 மாசத்துல நான் தவில் வாசிச்சிட்டேன். 6 மாசம் தவில் வாசிச்சீங்க? கற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு நாள் கழிச்சு மீண்டும் தமிழ்நாடு மலேசியாவுக்கு வந்தீங்க? 1 வருஷம் அங்க இருந்தீங்க. இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் அங்க வந்து. இப்பதான் இறங்கி இருக்கீங்க. வந்து என்ன இந்த துறையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்ன தமிழ் நாதஸ்வரம் ஒண்ணு நான் தனியா இது பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட நாதஸ்வரம் வாசிக்கிறது ஆணா பெண்ணா? ஆண் தான். ஆண். நாதஸ்வரம் ஆண், தமிழ் வந்து பெண். பெண்ணுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கேன், யாரும் கிடைக்க மாட்டாங்க. சரி, இந்த துறையில எந்த அளவுக்கு யார் மாதிரி ஒரு உச்சநிலை அடையணும்னு உங்களுக்கு ஒரு வரையறை, ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த வரையறை வச்சிருக்கீங்க? தவில வந்து ஏகே ஆனந்தராஜ்னு ஒருத்தவர் இருக்காரு, தமிழ்நாட்டுல சேர்ந்தவர். அவர் மாரி வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கு. இப்ப இந்த நிமிஷம் உங்ககிட்ட தவிலோ நாதஸ்வரமோ தமிழ் கொடுத்தா வாசிப்பீங்களா? கண்டிப்பாக. இதை தவிர வேற கருவிகள் எதுவும் வாசிக்க தெரியுமா? தபேலா வாசிப்பேன். தபேலாவும் வாசிப்பீங்க? தபேலா, டோலாக், அந்த டோலாக்கு, அப்புறம் பெர்கஷன்ஸ் எல்லாம் ஓரளவு வாசிப்பேன். எத்தனை இசைக்கருவிகள் உங்களுக்கு வாசிக்க தெரியும்? இந்த மாதிரியான மோள சம்பந்தமா எல்லாத்தையும் நான் வாசிப்பேன். தபலா, டோலாக், பொங்கோ, உரிமை குரூப்லயும் நான் இருந்திருக்கேன். ஆக நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய குறிப்பா இந்திய சமுதாயத்துல ஒரு பெண் பிள்ளை வந்து வாழ்க்கையில இசைக்கருவி, குறிப்பா ஆண்கள் ஆதிக்கம் செய்த இசைக்கருவியில தன்னை அடையாளம் கண்டு கொண்டு ஒரு கருவி இல்லாம பல கருவிகள், இசைக்கருவி குறிப்பாக இந்த சத்தங்கள், மேலக்கருவிகள் அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றிருக்காங்கன்னா இது உண்மையிலே பெண்களின் வளர்ச்சியை காட்டுது. ஆண்களே சாதித்துக் கொண்டிருந்த துறையில நீங்க உங்கள் முத்திரையை பயித்துக் கொண்டிருக்கீங்க. அதுவும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கைவண்ணத்தை பார்க்கணும், எப்படி நீங்க வாசிக்கிறீங்கன்றத இந்த இடத்துல வாசி காட்டுவீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் வாசிப்பீங்களா? தைரியமா தயாரா வாசிப்பீங்க? நீங்க உங்களுக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியும்னு சொன்னீங்க, பல கருவிகள் உங்களுக்கு வாசிக்க தெரியும் சொன்னீங்க. இப்பொழுது நீங்க தவில் என்று சொல்லப்படுகிற மேளத்தை வாசிங்க.
பார்த்தோம், ஒரு இசைக்கருவியை வாசித்தார்கள். ஆனா இன்றைய சூழல்களில் மக்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு இசை பாடலுக்கோடு எப்படி அவர்கள் இசைக்கருவியை வாசிக்கின்றார் என்பதை பார்க்க போகின்றோம். தொடங்கலாம். அவனியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மண்ணு வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ணு வருதா, சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மண்ணு வருதா. ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மண்ணு வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ணு வருதா, சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மண்ணு வருதா, அழகு மண்ணு வருதா. சேல மேல சேல வச்சு சிவந்த பட்டு நூறு வச்சு ஊறி வச்சு கை பிடிச்சு ஒரே ஒரே முத்தமரே வீர பாடி தேர் போல பேரத்த சிங்கத்தா ராமரின் துல்வரின் மாமன் மனசு தங்கத்தா மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மண்ணு வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ணு வருதா, சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மண்ணு வருதா, அழகு மண்ணு வருதா, நீ மண்ணு வருதா, அழகு மண்ணு வருதா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு முறை வாசித்தாலும் நீங்கள் மிகப்பெரிய இசைக்கலைஞராக வருவீர்கள் என்பதை இங்கு பார்க்க முடிகிறது. பெண்கள் என்றாலே அடுப்பாங்கரையில் தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஒரு காலகட்டத்தில். அடுப்பாங்கரையில் தான் கரண்டியை வைத்துக் கொண்டு தாளம் போடுவார்கள் என்று சொன்னார்கள். அன்றைய பெண்களின் நிலையை மாற்றி நான் ஒரு தாளம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தவிலை வாசித்து சிறப்பாக காட்டிய நம்ம பெண்ணையும் நம் கண்முன்னே பார்த்தோம். அதற்கு ஈடாக ஒரு பெண் பாட்டு பாடியதையும் பார்த்தோம். இப்படி பெண்கள் வளர்ச்சி கண்டு வருவதை, இந்த வளர்ச்சி பெண்களுக்கு உரிய ஆதிக்கமா அல்லது பெண்களுக்கு அடித்தளமா என்பதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இதை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். இது சந்திப்போம் சிந்திப்போம் உங்கள் எண்ண எழுச்சிக்கான துவக்கம்.